So, good morning students. So, in the previous class we have discussed about the chapter 13. So, today we are going to see about the chapter 14, marketing and marketing mix. So, first one is introduction. So, what is in the marketing and marketing mix? சந்தையிடுதல் மற்றும் சந்தையிடுதலுடைய கலவை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றோம். மார்க்கெட்டிங் அப்படின்னா சந்தையிடுதல் அப்படின்னு சொல்றோம். அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ் மீன்ஸ் சந்தையிடுதலுடைய கலவை, மிக்ஸ்னா கலவைன்னு சொல்றோம். So first one is introduction. So marketing is one of the business functions that all activities that take place in relation to market for actualized potential exchange for the purpose of satisfying the human needs and wants. So இது என்ன சொல்றோம் அப்படின்னா marketing is one of the business function. So இந்த சந்தையிடுதல் என்பது ஒரு தொழில் சார்ந்த பணியாக இருக்கின்றது. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா the human needs and wants. So மனிதனுடைய தேவை மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்து சோ அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கும் ஒரு செயலாக இது இருக்கின்றது. In other words, marketing is the performance of buying activity that facilitates to more flow of goods and services from producer to ultimate consumer. So இது பார்த்தீங்க அப்படின்னா பண்டங்களையும் மற்றும் பணிகளுக்கு உற்பத்தியாளரிடமிருந்து இறுதி பயன்பாட்டிற்காக நுகர்வோர் வரை கொண்டு சேர்க்கும் ஒரு நடவடிக்கை வசதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இது சந்தையிடுதல் இருக்கின்றது. Selling is basically concerned with putting the goods into the hands of buyers for a price, but marketing is much wider than selling. So நம்ம விற்பனை அப்படின்றது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சோ பொதுவாக பொருட்களை வாங்குவோரிடம் பொருட்களை கொண்டு செலுத்துவது மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம சொல்றோம் விற்பனை சொல்றோம். ஆனா சந்தையிடுதல் வந்து அப்படி கிடையாது. விற்பனையை காட்டிலும் சந்தையிடுதல் சற்று மேலானதாக சொல்லப்படுகின்றது. So the development of marketing is evolutionary rather than revolutionary. So the development of marketing. So சந்தையிடுதலுடைய செயலானது so evolutionary rather than revolutionary. ஒரு புரட்சி காட்டிலும் ஒரு பரிணாம வளர்ச்சியாக இது செயல்படுகின்றது. There is no single answer to the question what is marketing. So நம்ம சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா சந்தையிடுதலில ஒரு வார்த்தையால் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, அதற்கு விடையளிக்க முடியாது. To understand, it may be explained in brief as marketing is what a marketer does. So அப்ப சந்தையிடுதலை வந்து நம்ம என்ன செய்ய குறிப்பிட செய்ய முடியாது. அப்ப சந்தையிடுதல் என்பது என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சந்தையிடுதலாளர் என்ன செயல்பாடை செய்கின்றாரோ அதை தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சந்தையிடுதல் அப்படின்னு சொல்றோம், மார்க்கெட்டிங் சொல்றோம். So but the meaning lack clarity in understanding the subject. So இருந்த போதிலும் கூட இந்த கருத்தானது முழுமை பெறாததாக இருக்கின்றது. So the evolution of marketing is as old as the Himalayas. It is one of the oldest profession in the world. So இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா so இது ஒரு பரிமாண இமயமலை போன்ற பழமையான ஒன்றாக இது இருக்கின்றது. அதே சமயத்துல ஒரு பழமை வாய்ந்த தொழிலாகவும் இது இருந்து வருகின்றது. So marketing is indeed an ancient art. So இந்த சந்தையிடுதலை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு கலையாக சொல்லப்படுகின்றது. பண்டைய கால ancient art, பண்டைய கால ஒரு கலையாகவும் இது சொல்லப்படுகின்றது. It has been practiced in one form or the other since the days of Adam and Eve. So நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் ஆதாம் and ஏவாள் அப்படி அவங்க இருக்கின்ற காலத்திலேயே வந்து இந்த சந்தை என்பதற்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பலதரப்பட்ட நபர்கள் வந்து என்ன செய்யிருக்காங்க அப்படின்னா இதுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க.
The word marketing has been defined differently by authorities in different ways. The traditional objective of marketing has been to make the goods available at places where they are needed. So the traditional objective. So பழைய காலத்துல இவருடைய நோக்கம், சந்தையினுடைய நோக்கம் என்னவாக இருந்து கொண்டிருந்தது அப்படின்னா, to make the goods available at places. அந்த பொருளுடைய தேவை எங்கே இடப்படுகின்றதோ அந்த இடத்திற்கு அந்த பொருட்களை கொண்டு செலுத்துவது மட்டும்தான் சந்தையிலேயாக இருந்து கொண்டிருந்தது. This idea was later on changed by shifting the emphasis from exchange to satisfaction of human wants. So அதுக்கப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த பரிமாற்றமானது மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக ஆகிவிட்டது. So different authors try to give suitable definition from that viewpoint. Some are very broad. So இதற்கு பலதரப்பட்ட வல்லுநர்கள் வரைவிலக்கணம் தரப்பட்டிருந்தாலும், so இதுல சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப பிராடா கொடுத்திருக்காங்க. Others are rather than too narrow. Some emphasis on the traditional view of producing goods and finding out the customer. Other emphasis on the modern view that marketing must first find out what customer want and they plan to product to satisfy the want. So நம்ம சுருங்க சொன்னா பழங்காலத்துல பொருட்களானது எவ்வாறு தயாரிக்கப்பட்டது அப்படின்னா, finding out the customer, நுகர்வோரை கண்டுபிடிப்பதிலேயோ, அதே சமயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா, so find out the customer want, நுகர்வோருடைய தேவைகள் எவ்வாறு இருக்கின்றதோ அதற்கு ஏற்றவாறு பொருட்களை உற்பத்தி செய்வது அப்படின்ற நிலையில தான் வந்து இன்றைக்கு நவீன சந்தைகளானது இருக்கின்றது. As any other subject, it has its own origin, growth and development. So the first one is evolution of marketing. So சந்தை இடைவெளியுடைய பரிமாண வளர்ச்சியானது எவ்வாறு இருக்கின்றது. So first one is barter system. So barter system is ஏற்கனவே நமக்கு தெரியும் பண்டமாற்று முறை. முதலாக சந்தைகள் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. So அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து barter system, பண்டமாற்று முறை. The goods are exchanged against goods without any other medium of exchange like money. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பொருட்களானது ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளை கொடுத்து மாற்றக்கூடிய நிலையில தான் இருந்தாங்க. So எது வரைக்கும் அப்படின்னா, பணம் அப்படின்ற ஒரு பரிமாற்றத்தை கண்டுபிடிக்கின்ற வரைக்கும். Then second one is production orientation. உற்பத்தி சார்ந்ததாக சந்தைகள் இருந்தது, உற்பத்தி சார்ந்ததாக இருந்தது. So this was a stage where producers, instead of being concerned with the consumer preference, concentrated on the mass production of goods for the purpose of profit. So இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, instead of being concerned with the consumer preference, நுகர்வோருடைய விருப்பங்கள் தேவைகள் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத பார்க்காம, so concentrated on the mass production, பேரளவு உற்பத்தியிலேயே அவர்களுடைய கவனமானது இருந்தது. So அது என்ன காரணத்தினால அப்படின்னா, அதிகமான லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே அவர்கள் இருந்தார்கள். They cared very little about the customer. So அங்க வந்து நுகர்வோருக்கு போதிய கவனம் செலுத்தவில்லை. Then third one is sales orientation, விற்பனை சார்ந்தது. The stage witnessed major changes in all the spheres of economic life. The selling became a dominant factor without any effort for the satisfaction of consumer need. So இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாதார நிலையில வாழ்க்கையினுடைய மாற்றத்தை ஒரு முன்னுதாரணமாக இது திகழ்கின்றது. பொருளாதார நிலையில் உள்ள வாழ்க்கை மாற்றத்திற்கான ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. அதே சமயத்துல ஒரு விற்பனையானது முற்போக்கு காரணியாக கருதப்படுகின்றது. அதே சமயத்துல ஒரு நுகர்வோருடைய தேவையை திருப்திப்படுத்துகின்ற வகையில எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. கன்சியூமருடைய நீட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணல அப்படின்னா அதற்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கல. விற்பனை சார்ந்த நோக்கத்திற்காக சந்தைகள் செய்கின்ற இது.
The next one is marketing orientation. சந்தையிடுகை சார்ந்தது. Customer importance was realized but only as the means of disposing of goods produced. So வாடிக்கையாளர்களுடைய முக்கியத்துவம் உணரப்பட்டது. So எப்ப அப்படின்னா அவர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்று தீர்ப்பதில் மட்டுமே அவர்களுடைய கவனமானது இருந்தது. Competition become more strict. அதே சமயத்துல அங்க போட்டித்தன்மையானது அதிகமாக இருந்த சூழலாக இருந்தது. Aggressive advertising, personal selling, large scale sales promotion, etc. are used as tools to boost the sale. அதன் காரணத்தினால ஒரு தனியார் விற்பனை மற்றும் அதிக அளவிலான விற்பனையை மேம்படுத்துவதற்காக பலதரப்பட்ட விற்பனை ஊக்கிகளாக பயன்படுத்தப்பட்டது. பலதரப்பட்ட உத்திகளை பயன்படுத்தினார்கள். Then consumer orientation, நுகர்வோர் சார்ந்த சந்தையிடுகை. Brought forward to the market which are capable to satisfy the taste, preference and expectation of the consumer satisfaction. நுகர்வோர் சார்ந்ததாக இருந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த நிலையில மட்டுமே மேம்படுத்தப்பட்ட பொருட்களை சந்தைக்கு கொண்டு வரப்பட்டது. இங்க நுகர்வோருடைய மனநிலையை ஏற்படுத்துவதற்காக அவர்களுடைய சுவை மற்றும் விருப்பங்களை மற்றும் எதிர்பார்ப்புகள் போன்றவற்றிற்கு இங்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. The next one is management oriented, மேலாண்மை சார்ந்த சந்தையிடுகை. The marketing functions assume such a managerial role to coordinate all interaction of business activity with the objective of planning, promoting and distributing one satisfying product and services to the present and potential customers. இங்க ஒரு மேலாண்மை பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைய நுகர்வோரின் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு தேவையான பூர்த்தி செய்கின்ற வகையில் திட்டமிடுதல், பொருள் மேம்பாடு செய்தல் மற்றும் விநியோகம் செய்தல் போன்ற ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டார்கள். The next one is marketing concept. சந்தையின் கருத்து. What I can sell. என்ன விற்பனை செய்ய இயலும். What I can sell. என்ன விற்பனை செய்ய இயலும். Make what we can sell. என்ன விற்பனை செய்யலும் என்பதை முடிவு செய். Make what we can sell. என்ன பொருளை நம்மளால விற்பனை செய்ய முடியும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். But do not try to sell what you can make. ஆனா என்ன செய்யக்கூடாது, எதை நீ உற்பத்தி செய்தாயோ அதை விற்பனை செய்ய முயற்சிக்காதே அப்படின்னு சொல்றாங்க. The next one is, shall I first create the product? முதலில் பொருட்களை உற்பத்தி செய்யலாமா? No. First create a customer. அப்ப இல்லை, முதல்ல என்ன செய்யணும், வாடிக்கையாளர்களை உருவாக்குதல் வேண்டும். Then create the product. அதன் பிறகு பொருட்களை உருவாக்குதல் வேண்டும். Shall I love my product? எனது பொருட்கள் மீது அன்பு செலுத்தலாமா? No. Love your customer and not the product. இல்லை, வாடிக்கையாளர் மீது அன்பு செலுத்து, பொருட்கள் மீது அல்ல. Who is the supreme in market? சந்தையில் யார் மேம்பட்டவர்? Customer is the supreme or king. நுகர்வோர் மேம்பட்டவராகவும் அவர்கள் மன்னர்களாகவும் சித்தரிக்கப்படுகிறார்கள். வரும் customer is the king of any business. இது கேட்பாங்க. Then who will shape my decision? எனது விரும்பினை வடிவமைப்பாளர் யார்? வடிவமைப்பாளர் யார்? Customer preference shape your decision. உன்னுடைய வாடிக்கையாளர் மட்டுமே உன்னுடைய முன்னுரிமையை அல்லது முடிவினை வடிவமைக்கக்கூடியவராக இருக்கின்றார். The next one is definition of marketing.
So சந்தையினுடைய வரைவிலக்கணம். So marketing is concerned with the people and the activities involved in the flow of goods and services from the producer to the consumer. So சந்தையினுடைய என்ன சொல்றோம் அப்படின்னா மக்கள் மற்றும் அவர்களின் நடவடிக்கைகளை, people and the activities, மக்கள் மற்றும் அவர்களுடைய நடவடிக்கைகளை உள்ளடக்கிய பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோருக்கு கொண்டு சேர்ப்பதையே சந்தையிடுகை அப்படின்னு சொல்றோம். The flow of goods and services from the producer to the consumer. உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோருக்கு பொருட்களையோ அல்லது சேவைகளையோ கொண்டு சேர்ப்பதையே சந்தையிடுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன்ல. The next one is marketing is the total system of business activity designed to plan, price, promote and distribute want-satisfying goods and services to present and potential customers. So இன்றைய சந்தையில பாத்தீங்க அப்படின்னா இன்றைய நிலையில ஒரு ஆற்றல் மிக்க வாடிக்கையாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்டங்களையோ அல்லது பணிகளையோ காண ஒரு திட்ட வடிவமைப்பு வேணும், விலை வேணும், மேம்பாடு மற்றும் விநியோகம் போன்ற ஒட்டுமொத்த நடவடிக்கைகளை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சந்தையிடுகை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா W.J. Stanton. So marketing includes those business activities which are involved in the flow of goods and services from production to consumption. So யார் சொல்லிட்டாங்க கன்வர்ஸ் சொல்லிட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இன்க்ளூட் சந்தையிடுகை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. எது அப்படின்னா business activities which are involved in the flow of goods and services from production to consumption. உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து நுகர்வோருக்கு பண்டங்களையோ அல்லது பணிகளையோ கொண்டு சேர்க்கும் அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது ஆக இருக்கின்றது அப்படின்றத பத்தி கன்வர்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. The next one is objectives of marketing. Baker and Anson says the end of all the marketing activity is the satisfaction of human wants. சந்தையினுடைய எல்லா முடிவு நடவடிக்கைகளில் இருக்கக்கூடியது கடைசியாக இறுதி நடவடிக்கையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா satisfaction of human wants. மனிதனுடைய தேவையை திருப்தியடை செய்வது அல்லது பூர்த்தி செய்வதுலதான் அது இருக்கு. Through the satisfaction of human wants, profits are rewarded to the business and the reward is inducement for marketing. இறுதியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா லாபமோ அவர்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு ஒரு உந்துதலாக சந்தையிடுகை அமைகின்றது. Now the time has changed. The object of marketing is more than securing profit. இன்றைக்கு நவீன சந்தையினுடைய நோக்கங்கள் எவ்வாறு இருக்கின்றது அப்படின்னா அதிகமான லாபம் ஈட்டுவதில் அவர்களுடைய நோக்கமானது இருப்பது கிடையாது. The following are the objectives of marketing: intelligent and capable application of modern marketing policy. நவீன சந்தையினுடைய கொள்கையானது அறிவு திறன்களை பயன்படுத்த உதவுகிறது. To develop the marketing skill, சந்தையிடுதல் துறையில் ஒரு மேம்பாட்டினை அடைவதற்கு இது ஏற்படுத்தி தருகிறது. To develop guiding policy and their implementation for a good result, கொள்கை வழிகாட்டல் மேம்பாடு மற்றும் நல்லதொரு பயனுள்ள முடிவினை செயல்படுத்துவதற்காக இது பயன்படுகின்றது. To suggest solutions by studying the problem relating to marketing. சந்தையிடுகை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு காண வழிவகை செய்கின்றது.
to find the source for further information concerning the market problem. So சந்தையை தொடர்பான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வுக்கான வழிவகை செய்கின்றது. Then to review marketing function is shortcoming and found. So இந்த சந்தையில் நடைமுறையில் உள்ள பணிகளில் உள்ள குறைபாடுகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னா அதை மறு ஆய்வு செய்து அதற்கு இது துணை புரிகின்றது. To take appropriate action in the course of action. So ஒரு முன்னேற்ற செயல் குறித்து ஒரு சரியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இது துணை புரிகின்றது. The next one is importance of marketing. So சந்தையிடுதல் அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன? First one is to the society. சமுதாயத்திற்கு சந்தையிடுதல் இதனுடைய முக்கியத்துவம் என்ன? Marketing is the connecting link between the consumer and producer. உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கும் ஒரு சங்கிலியாக ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக சந்தையிடுதலை பயன்படுகின்றது. Marketing helps in increasing the living standard of people. So இந்த சந்தையிடுதலை பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு துணை புரிகின்றது. Marketing helps to increase the nation's income. So நாட்டினுடைய வருமானத்தை உயர்த்துவதற்காக வழிவகை செய்கின்றது. Marketing causes increase employment opportunities. So வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க உதவுகின்றது. Marketing creates modern cultivator. So நவீன உற்பத்திக்கு வழிவகை செய்கின்றது. Marketing removes the imbalances of supply by transferring the surplus of specific area through better transport facilities. So இந்த சந்தையினுடைய பண்டங்கள் மற்றும் பணிகளை அந்த இடத்திற்கு தேவையான உபரியாக உள்ள பகுதிகளை பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு போக்குவரத்தின் மூலமாக கொண்டு செல்வதற்கு இது துணை புரிகின்றது. Marketing helps to maintain economic stability and rapid development in underdeveloped and developing countries. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் இந்த சந்தையிடுதலானது அவர்களுடைய உடைமை மற்றும் அமைப்பு காலம் மற்றும் நேரத்தை போன்றவற்றை பயன்படுத்துவதற்கு இது உதவுகின்றது. To maintain the economic stability and not சமுதாயத்தில் பின்தங்கிய இடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மேம்படுத்தி கொள்வதற்காக இது பயன்படுகின்றது. When marketing includes அதாவது பின்தங்கி வளர்ந்து வரும் நாட்டினுடைய பொருளாதார சிறத்தன்மையை விரைந்து மேம்படுத்த அடையக்கூடியதற்கு வழிவகை செய்கின்றது. Marketing includes all the activities in the creation of utility from place, time and possession. இதற்காக சந்தையிடுதலானது அவர்களுடைய யூட்டிலிட்டி பயன்பாடு, ஃபார்ம் யூட்டிலிட்டி உருவ பயன்பாடு, தென் பிளேஸ் இட பயன்பாடு, and time காலம் பயன்பாடு, and possession உரிமை பயன்பாடு, உடைமை பயன்பாடு, இதை எல்லாத்தையும் பயன்படுத்துவதற்காக உதவி புரிகின்றது. A reduction in the cost of marketing is a direct benefit to the society. தேவையற்ற செலவினை குறைத்து சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் இது செயல்படுகின்றது. Marketing adds value of goods by changing their ownership and by changing their time and place of consumption. பண்டங்களுடைய மதிப்பை உயர்த்துவது மட்டுமல்லாது உரிமை மற்றும் மேற்கொண்ட நுகர்வோருடைய காலம் மற்றும் நேரத்தினை மாற்றம் செய்கின்றது. Next one is point number 3 to the individual firms. தனி நிறுவனத்திற்கு முக்கியத்துவம் என்ன? தனி நிறுவனத்திற்கான முக்கியத்துவம் என்ன? Marketing generates revenue to the firm. அந்த நிறுவனத்தினுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்கின்றது.
Marketing sections of a firm is a source of information to the top management for taking overall decision on production. So இந்த சந்தையில் என்ன செய்கிறது அப்படின்னா மேலாண்மையில் இருக்கக்கூடிய உற்பத்தி சார்ந்த அனைத்து வகையான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு ஒரு ஆதாரமாக விளங்குகின்றது. Marketing and innovation are the two basic functions of all the business. So marketing and innovation, சந்தையிலும் so அதனுடைய innovation புதிதாக செயல்படுகின்ற உத்திகளும் so ஆகிய இரண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கு அடிப்படை படைகளாக விளங்குவதோடு அது ஒரு சக்தி வாய்ந்ததாக செயல்படுகின்றது. Marketing facilitates the development of business and creates employment opportunities for people. So தொழிலை மேம்பட செய்வதற்காகவும் so மக்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த சந்தையானது செயல்படுகின்றது. So we can conclude this session with this. We can see in the next class. Thank you.